ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வரடா ரேஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே ஓகே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், பாய். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வரடா ரேஸ். நம்ம எல்லாரும் 2025 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட், இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அகைன் இதை விட ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, அடுத்தது உட்காந்து நம்ம சிவியராக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நல்ல பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளான்டாக போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ இது எதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எஸ்எஸ்சில இருந்து எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் போஸ்டிங் 2026க்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை இப்பத்துல இருந்தே நம்ம டார்கெட் பண்ணி ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நம்மளால கிராக் பண்ணி கிளியர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அந்த போஸ்டிங் நம்மளால உட்கார கண்டிப்பா டெஃபினட்டா முடியும். ஸோ அதுக்கான ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஃபேமஸான கோட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். பிராக்டிஸ் லைக் யூ ஹவ் நெவர் ஒன், பெர்ஃபார்ம் லைக் யூ ஹவ் நெவர் லாஸ்ட். அதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல வேற லெவல்ல நீங்க தோக்காத வண்ணத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை ஜெயிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு இந்த லெவல்ல நம்ம இருந்தோம்னா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல நம்ம விகரஸா அகைன் அண்ட் அகைன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மள பயங்கரமா அதுக்கு கேப்பபிளா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் நம்மளால கிராக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோட்டோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி டு கிராக் எம்டிஎஸ் 2026 இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு பியூர் பிகினரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அகாடமில இருந்து ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்சஸ்மே ஆஃபர் பண்றோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து இதை பத்தின ஒரு கிளியர் கட் டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எம்டிஎஸ் எக்ஸாம், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கான எக்ஸாமினேஷன் அது எந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. ஒரு பிகினரா இருந்தா அவங்களுக்கு தெரியும் ஸ்கிராச்ல இருந்து. ஸோ அதனால நம்ம ஸ்கிராச்ல இருந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ அதுல எந்த இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் அண்ட் அதோட பேட்டர்ன் என்ன, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, ஸோ இது எல்லாமே A to Z டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எம்டிஎஸ்க்கும் சரி, ஹவில்தாருக்கும் சரி, ரெண்டுக்கும் சேர்த்து கம்பைண்டா ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் தான் எழுதுவோம், அந்த எக்ஸாம்ல இந்த ரெண்டு வேலைக்குமான ரெக்ரூட்மெண்ட்டுமே பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஹவில்தாருக்கான கட் ஆஃப், நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஹவில்தாருக்கான கட் ஆஃப் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஷார்ட் லிஸ்டடா இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றத அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை விட இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து யூஸ்வலா கம்மியா தான் இருக்கும், ரைட்? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்? அடுத்து பார்க்கலாம். இப்போ இதுல லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு நம்ம இங்கிலீஷ் இல்லாம, அதாவது இது வந்து ஒரு 10th குவாலிஃபைங் நேச்சர் உள்ள எக்ஸாமினேஷன் அப்படின்றனால நமக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லாம நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜான தமிழ்லையுமே இந்த எக்ஸாமை நம்ம தாராளமா எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மொத்தம் இதுல ரெண்டு செஷன் 4 பேப்பர் தான், ஒன்றும் இல்லை. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் 4 பேப்பர் தான். அதுதான் இதுல கொடுத்துருப்பாங்க, நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம், மொத்தம் டோட்டல் மார்க் எவ்வளவுனா 60 மார்க். அதே மாதிரி இது வேற எதுவும் இல்லை, ரீசனிங் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். அந்த ரீசனிங் டாபிக் தான். அதுலயுமே 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம், டோட்டலா 60 மார்க் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்பேர் ஆகும். 2 பேப்பர். அதுக்கப்புறம் செஷன் 2 அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், வேற எதுவும் இல்லை, இந்த 2 பேப்பரும் சேர்த்து.
இதுல நமக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஸோ டோட்டலா எவ்வளவு வரும்? 75 மார்க்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கிராமட்டிக்கல் பார்ட், வெக்காப்ஸ், ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேக்ல பார்க்கலாம். ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 25 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம் 75 மார்க்கு நம்ம இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகும். ரைட்? அதுல இந்த 2 பேப்பரும் சேர்த்து, அதாவது ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து நமக்கு வெறும் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். ஜஸ்ட் நம்ம அதுல குவாலிஃபை ஆனா மட்டுமே போதுமானது. இதுல நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணாலும் அந்த மார்க்கை ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எங்க ஸ்கோர் பண்ணணும்? ஜெனரல் அவேர்னஸ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம என்ன ஸ்கோர் பண்றோமோ இதுதான் என்ன ஆக போகுது, நம்மளோட செலக்ஷனை டிசைட் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்ம இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். என்ன பண்ணணும்? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டும் கம்பைண்டா சேர்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனி மார்க்குன்னு அவசியம் இல்லை, கம்பைண்டா சேர்த்து அந்த குவாலிஃபைங் மார்க் என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. அதை மட்டும் நம்ம அட்டைன் பண்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பேப்பர்லையும். ஸோ ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ். ஏன்னா நம்மளோட செலக்ஷனை டிசைட் பண்ண போற பேப்பர் என்ன அப்படின்னா இது ரெண்டும் தான். ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்? இந்த 2 பேப்பர்லையும் இருக்கணும். ரைட்? ஸோ இதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தோம்னா இது எழுதுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் தராங்க. அவ்வளவுதான். இப்போ பார்ப்போம் நமக்கு ஓகே எந்த மாதிரி எவ்வளவு டோட்டல் மார்க்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் போயிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்தது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இதுல 2 கேட்டகரியா பிரிப்பாங்க, 18 to 25 இயர்ஸ் அண்ட் 18 to 27 இயர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அந்த வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சில ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த வேகன்சி அந்த இடத்துக்கு போகும் 18 to 25 ஏஜ் கேட்டகரிக்கு. அதே மாதிரி அந்த 18ல இருந்து 27 வயசு இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு அதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே இவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ரைட்? அந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது அப்ளிகபிள் தான். இது பேஸ். இது போக நம்ம வந்து ஒரு ஓபிசி கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 இயர்ஸ் வரை அப்பர் ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அதாவது 18 to நம்ம என்ன பண்ணிக்கலாம் 28 வரை எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க 18 to 30 வரை எழுதிக்கலாம். இது ஓபிசி கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல. இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல 5 இயர்ஸ் வரை நம்மளால ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசிக்கு ஒரு 134 அரௌண்ட் போயிருக்கு, யூஆருக்கு 132.35 கம்மியா தான் போயிருக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு. இங்க ஓபிசில ஒரு 138.2 சம்திங் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கு. அப்போ நம்ம அரௌண்ட் 150க்கு நியர்லி 140 வருது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த காம்படிஷன் இப்போ சோர்சஸ் அவைலபிள் நிறைய இருக்கு. ஸோ காம்படிஷன் ஹெவியா இருக்கு. அப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க, எதை ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபில்டர் பண்ணி அந்த டாபிக்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோமோ, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செலக்ஷனுக்கு பக்கத்துல போவோம். கரெக்டா? ஸோ அதுக்காக என்னென்ன டாபிக்ல இருந்து எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்கறாங்க, எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், அப்ப டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம வந்து நல்லாவே இன்னும் கொஞ்சம் நம்மள இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ரைட்? பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ மேக்ஸ் இது இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதுல ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கூடியது எல்லாமே பேசிக்கான டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, ஆவரேஜ், அப்புறம் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதை தான் கொடுத்துருப்பாங்களே, இதுதான் கொஞ்சம் பெருசா வளவலான்னு கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், ரேஷன் ப்ரொபோர்ஷன், நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டா எம்டிஎஸ் பொறுத்தளவு அது தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இனிஷியலா பார்த்த மாதிரியே நமக்கு ஃபோக்கஸ் ஏரியா எங்க தான், பியூர்லி ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ்ல தான். ஆனா இந்த ரீசனிங் ஏரியாவை இருக்க 20 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இருக்கிற 20 கொஸ்டின்ல மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்டிடியூட்ல கொஞ்சம் கம்மியான எஃபர்ட், கொஞ்சம் கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. ஏன்னா மோஸ்ட்லி ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம், ஏன்னா இது குவாலிஃபைங் நேச்சர் தான் இல்லையா. ஸோ ரீசனிங்கை நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அட்டன் பண்ற அளவுக்கு நம்ம ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ண போதும் ஈஸியா இந்த எக்ஸாம்ல நம்ம வந்து அந்த செஷன் 1 வந்து குவாலிஃபை பண்ணிடலாம். ரைட்? அதுல பிரச்சனை இல்லை, அது முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் இங்க தான் இதுதான் நம்மளுடைய செலக்ஷன் டிசைட் பண்ண போறது, இந்த ஜெனரல் அவேர்னஸும் இங்கிலீஷும். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா அங்க சிம்பிளா கொடுத்துட்டாங்க, சோசியல் ஸ்டடிஸ், அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி இதை பத்தி பேசுறாங்க. அதை தான் இப்படி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பட் இங்க என்ன டாபிக்லாம் வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான், ஹிஸ்டரி வரும், பாலிட்டி வரும், ஜியோகிராஃபி, எக்கானமி வரும், அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கு.
இது போக ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க, லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ இத்தனை டாபிக் இருக்கு, நமக்கு இத்தனை டாபிக் இருக்கு. இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ஓகே, இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலையுமே அவங்க கொடுத்துருக்கூடியது சிம்பிளா பார்ப்போமே. அவங்க கொடுத்துருக்கூடியது கொஞ்சம் வளவலான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதில் என்னன்னா வெக்காப்ஸ், சிம்பிளா வெக்காப்ஸ், அதில் சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் நிறைய இருக்கும்ல, அது எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் வெக்காப்ஸ் அப்படின்றது நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். 1 கிராமர் பார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 நம்மளுடைய ரீடிங் ஸ்கில்ல பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நம்ம 2025 பார்த்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த எம்டிஎஸ்ல எதிர்பார்க்கலாம். இன்னும் எக்ஸாம் நமக்கு முடியலை, அதை பார்த்தா நமக்கு இன்னும் ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். பட் இது ஒரு பேஸ் ஐடியாக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம், பெரிய அளவில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நம்ம அதில் ஹவில்தார் பார்த்தோம் இல்லையா? ஹவில்தாருக்கு நம்ம 2லையுமே, அதாவது எம்டிஎஸ்க்கும் ஹவில்தாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் எழுதுவோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், சும்மா நடக்கணும், வாக்கிங் தான். அது மேலுக்கு ஃபீமேலுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது 4 ரவுண்டு 1200 மீட்டரை 15 நிமிஷத்துல, எப்படி 1200 மீட்டரை வெறும் 15 நிமிஷத்துல நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்குன்னு பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கஷ்டம் கிடையாது, கண்டிப்பா இதை வந்து ஈஸியா நடந்து போயிடலாம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பேருக்கு இந்த எக்ஸாம், இந்த ஒரு பிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றத வச்சிருக்காங்க. வேற இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஈஸியா எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்றது தெரியணும். ரிப்பீட்டடா எந்த ஏரியால கேட்கறாங்க, எதுல நம்ம அதிக அளவுல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக இது சிலபஸ் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா, இப்போ ஜெனரல் சயின்ஸ் பார்த்தோம்னா 6ல இருந்து 7 கொஸ்டின். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலையுமே, இதுக்கு முன்னாடி கேட்டதை வச்சு நம்ம இதை எடுத்துருக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததுலையுமே எப்படி இருந்திருக்குன்னா இந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? சயின்ஸ்ல இருந்து அதிக அளவுல கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. 6ல இருந்து 7 கேள்விகள் வரைக்கும் நமக்கு ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3 அடங்கும். இது 3 சேர்த்து நமக்கு 6ல இருந்து 7 கேள்விகள் வரை கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி, ரொம்பவே முக்கியம். இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பில இருந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதுல இருந்துமே ஃப்ரீக்வெண்டா அப்பப்போ கரெக்டான அவங்க கொடுத்த கேலண்டர் படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இங்கேயுமே அப்போ நம்ம லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போறோம். அதுல இருந்து நமக்கு 4ல இருந்து 6 கேள்விகள் அப்படின்றது கேட்கறாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே நான் முதல்ல சொன்னல, ஸ்டாட்டிக் ஜிகேல என்னெல்லாம் வருது அப்படின்னா இதுலயுமே ஸ்போர்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், புக்ஸ், ஹானர்ஸ், இந்த டான்ஸ், மியூசிக், மியூசிஷியன்ஸ், கரானாஸ், இந்த மாதிரி ஏரியால இருந்து நமக்கு கேட்கறாங்க. ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, இந்தியன் ஹிஸ்டரினா நமக்கு தெரியும். நமக்கு என்ன ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் சொல்லிட்டு 3 கிளாஸிஃபை பண்ணிப்போம். அது கண்டிப்பா எல்லாமே படிச்சிட வேண்டியதான். அதுலலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு டாபிக் கூட நம்ம வந்து ஸ்கிப் பண்றது கிடையவே செய்யாது. அதை ஃபுல்லா படிச்சிடணும். ஏன்னா அது ஒரு மேஜர் ஏரியா கவர் பண்ணணும். 3 to 4 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வருது. அதே மாதிரி பாலிட்டி எடுத்தோம்னா அதுலயுமே 2 to 3 கொஸ்டின்ஸ், 2ல இருந்து 3 கொஸ்டின் வருது. இதுல நமக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு ஆர்டிகல் அப்படின்றது கேட்டுருவாங்க. அது போக பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் கோர்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு கொஸ்டின், ஒரு ஆர்டிகல் அப்படின்றது ரொம்பவே ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவை கவர் பண்றோம். அப்புறம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி மோஸ்டா இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஏரியாவை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதுக்குள்ள இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாகிரபி, அதே மாதிரி 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது ஃபுல்லா பியூர்லி இந்தியன் ஜாகிரபி தான். ஓகேவா? பியூர்லி இந்தியன் ஜாகிரபி தான். ஸோ நம்மளுடைய சாயில், ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ரிவர்ஸ், நம்மளோட அப்புறம் சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி ஏரியால இருந்து ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க ரிப்பீட்டடா. அப்புறம் கிராப்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அந்த ஏரியாவுமே ரொம்ப முக்கியமானது. அப்புறம் எக்கானமி 1 to 2 கொஸ்டின். இந்த எக்கானமில கண்டிப்பா வந்து இந்த 5 year பிளான் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது வந்து மோஸ்டா கேட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும் தான். இந்த டாபிக்ல எங்கெங்க இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்ற அந்த வெயிட்டேஜுக்கான ஒரு நமக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்பிளிட் அப் தான் இது. ஸோ நம்ம இதுல வந்து அதிக அளவுல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் எல்லாத்தையுமே. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது ஜெனரல் சயின்ஸ். ஏன்னா அதுக்கான வெயிட்டேஜ் 6ல இருந்து 7 கொஸ்டின் இருக்கு. 3 டாபிக்கும் சேர்த்து, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து 6ல இருந்து 7 கொஸ்டின் இருக்கு அப்படின்றனால அதுக்குமே நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ நம்ம மற்ற எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இப்போ சிஜிஎல் எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுலையே, அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுலையே நம்ம வந்து ஜிஎஸ் தான் ஃபைனலாக நம்மளுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால
ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளால ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ்ல ஒரு ஸ்கோர் வந்து அட்டைன் பண்ணிட முடியும். எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கக்கூடியது ஃபைனல் டைம்ல என்னவா இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ் தான். ஏன்னா அது ஒரு அன்சர்டைன், ரொம்ப ஒரு வாஸ்டான ஏரியா. நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே மெமரைஸ் பண்றோம், எல்லாத்தையும் அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரீடைன் பண்ணிக்கிறதுல நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம். ஸோ அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் தான். நீங்க எவ்வளோ ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு வந்து ஞாபகம் உங்களோட மெமரியில நல்லாவே பக்காவா செட்டில் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆக முடியும். ஏன்னா இவ்வளோ கட் ஆஃப் போகுதுன்னா அது கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ கட் ஆஃப் போகுது. கரெக்டா? அந்த ஒர்த் அதில் இருக்கு. அதே மாதிரி 2 பேப்பர் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2 பேப்பர். ஜிஎஸ் பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின். ஸோ அது காம்ப்ரிஹென்ஷன் ஆர் க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன், இதுல வந்து ஒரு 4ல இருந்து 6 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அப்புறம் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாமே இன்க்ளூடிங் ஒரு 4 to 6 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சிம்பிளா வெக்கா பார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்றது வந்து இதுக்கான மந்த்ரா. ஸோ இதுக்கான மந்த்ரா ஆக்சுவலா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வெக்காப்ஸ் வந்து நல்லாவே பயங்கரமா ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அதை அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டா டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம படிக்கக்கூடியதுல இருந்து ஒரு 10 வெக்காப் 10 வெக்காபா எடுத்து சேர்த்துட்டே வந்தோம்னா ஒரு மாசம் 2 மாசத்துல நம்ம கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெக்காப் பேஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்மளால அந்த கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்றது டேரக்டா தெரியலனாலும் நம்மளால நம்ம படிச்ச வெக்காபை வச்சு அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் என்னன்றதை நம்மளால சூஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் ஒரு வைஸான டெசிஷனா இருக்கும். ஏன்னா அவன் கேட்கக்கூடியது எக்ஸாக்டா நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றது இருக்கலாம், படிக்கலாம் படிக்காம இருக்கலாம், மேபி நம்ம பார்த்துருந்துருக்கலாம், பார்க்காம கூட போகலாம் இல்லையா, அவன் எங்க இருந்து எடுத்து வரானே தெரியாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆப்ஷனை அதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். நம்ம வந்து ரிப்பீட்டடா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அந்த ரீடிங் ஸ்கில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளால ஈஸியா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி சூஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஸ்கில் அது மட்டும் இல்லை, வெக்காப் மட்டும் இல்லை, அது படிக்கிறப்ப நமக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே இந்த ரீடிங் ஸ்கில்லுமே வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஈஸியா குயிக்கா நம்மளால அதை ரீட் பண்ணி அதை வந்து ஆன்சர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதுவும் அதே தான், இதோட சேர்ந்தது தான். அப்புறம் ஃப்ரேசஸ் ஆர் இடியம்ஸ் நம்ம வெக்காப்ஸ் பார்க்குறோம் சொன்னோம். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அதுவுமே பார்க்கணும். ஓகே, அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கு, அதுல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பியூர்லி வெக்காப் பார்ட் தான். அப்போ வெக்காப் பார்ட்டுமே ஒரு மேஜரான ரோல் வந்து நமக்கு பிளே பண்ணும். குறைஞ்சபட்சம் ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் வெக்காப் பார்ட்ல இருந்து மட்டுமே இருக்கும். அது போக காம்ப்ரிஹென்ஷன் அது ஒரு 5 கொஸ்டின், காம்ப்ரிஹென்ஷன் அந்த ஃபில்லர்ஸ் அதாவது க்ளாஸ் டெஸ்ட் அது ஒரு 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அந்த சென்டென்ஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஏரியால இருந்து ஒரு 4ல இருந்து 6 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஸ்பிளிட் அப் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா 2 ஏரியா. ஆக்சுவலாக அதை 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டு, அந்த ரீடிங், அப்புறம் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் வெக்கா பார்ட், ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பா நம்மளால வந்து ஓகே நம்ம வந்து நமக்கு இங்கிலீஷ் பெரிய அளவில் தெரியவே செய்யாது, இது வந்து நம்மளால கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே செய்யாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் எம்டிஎஸ் எழுதுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஜிஎஸ்ல ஒரு ஸ்ட்ராங் பயங்கரமான அவங்க வந்து ஒரு அதாவது வென் கம்பேரிட்டிவ்லி எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸை கம்பேர் பண்றப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ஜிஎஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். ஸோ அது இந்த ஜிஎஸ்க்கு வந்து பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க படிக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் வெக்காபும் கிராமரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா தட்டி தூக்க முடியும் மக்களே. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் மட்டும் நம்பி தமிழ் மக்கள் வந்து அதை மட்டுமே அப்பியர் ஆயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சாலுமே இங்கிலீஷை மட்டும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா தட்டி தூக்கக்கூடிய எக்ஸாமா இருக்கும். ரைட், உங்களுக்கு அதுல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதையுமே வைஸா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுல ஒரு ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்ன வருது? ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் இந்தியன் ஹிஸ்டரி. நம்ம பார்த்ததுல இருந்ததுல வெயிட்டேஜ் எதுல அதிகமா இருந்தா ஜெனரல் சயின்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ல இது நம்ம போட்டிருக்கோம். ஜெனரல் சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ரெண்டையும் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா இதுதான் நமக்கான ஸ்கோரிங் பார்ட். ஸோ அந்த ரெண்டே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிளாஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி இது இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றதுன்னு சொல்றோமே தவிர இதுக்காக நம்ம வெக்காப் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது இல்ல. இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னா அந்த வெக்காப் பேஸ்டா ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். நமக்கு கட் ஆஃப் எவ்வளவு போகுது? 135 பிளஸ் போகுது. அதாவது நமக்கு 50 கொஸ்டினுக்கு 50 into 3 150, நமக்கு 135 கிட்ட கட் ஆஃப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வேற 5 கொஸ்டின் தான் மிஸ் ஆகுது. கரெக்டா? அதாவது 50க்கு
45 கேள்விகள், 50க்கு 45 கேள்விகள் கரெக்டா போட்டா மட்டும்தான், 45 கேள்விகள் கரெக்டா போட்டா மட்டும்தான் நம்மளால 135 அப்படின்றத ரீச் பண்ண முடியும். இதுலயுமே 1 or 2 நம்ம போட்டு நெகட்டிவா போச்சுன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் நெகட்டிவ், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் தராங்க அப்படின்னா மைனஸ் மார்க் என்ன அப்படின்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க், ரைட்டா? சோ அப்போ 2 கொஸ்டின் தப்பா போட்டோம்னா -2 போயிரும், 133. அப்ப எவ்வளவு காஷியஸா இருக்குன்னு பாருங்க. நமக்கு அங்க இருக்கக்கூடிய லிவரேஜ் என்னதான் இருக்கு? வெறும் 5 கொஸ்டின் தான் லிவரேஜ். 50க்கு 45 கொஸ்டினுக்கு மேல போட்டா தான் நமக்கு இதுல வந்து செலக்ஷன் இருக்கும். ஆனா எக்ஸாம் வந்து ஈஸி லெவல்ல தான் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் வரல, அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸ் நல்லா வருதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அண்ட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கானது தான். உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷார்ட்டா இந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும், ரைட்? அதே மாதிரி இதுல ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல்லா படிக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம குவாலிஃபைங் நேச்சர் தான் குவாலிஃபை ஆகிற அளவுக்கு பார்த்தா போதுமானது. அதுல ஃபர்ஸ்ட் சீரிஸ், அனலாகி, இந்த அனலாகி அப்புறம் கோடிங் டிகோடிங் அது இதுல மிஸ் ஆயிருக்கு, அதை எழுதிக்கோங்க. கோடிங் டிகோடிங் இந்த டாபிக், அப்புறம் நான் வெர்பல், இந்த ஃபிகர் ரீசனிங், இந்த மாதிரி டாபிக்ஸ், கிளாசிபிகேஷன். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லாமே ஒன்று தான். அனலாகி, கோடிங் டிகோடிங், ஆட் ஆன் அவுட், நம்பர் சீரிஸ், அப்புறம் லெட்டர் சீரிஸ், இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே மாதிரி தான், சிமிலரா தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு 7ல இருந்து 8 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் இருக்கும், சிலாஜிசம் இருக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ரீசனிங் ரொம்ப ஈஸியான கண்டென்ட் மக்களே, அதுக்கு வந்து எந்த கஷ்டப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. நம்ம சேனல் நம்மளே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு ரெஃபர் பண்ணுங்க. இல்லை அப்கமிங்ல நம்மளே வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு கஷ்டமான டாபிக் கிடையாது. இதுல வந்து அவுட் ஆஃப் 20க்கு ஷார்ட்டா 1 or 2 நமக்கு தெரியாம போகலாம். மேக்ஸிமம் இருக்குதுல 20 கொஸ்டின்ல 18 கொஸ்டின் ஈஸியா போடலாம், ரைட்டா? அது போக ரிமைனிங் இருக்கக்கூடியது நம்ம இதுல உடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ் கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இந்த மாதிரியான டாபிக்கை வச்சு நம்மளால மிச்சக்கூடிய மார்க் எடுத்து இந்த பேப்பர் வந்து குவாலிஃபை பண்ணிட முடியும். ஆனா இங்கேயுமே மென்சுரேஷன் இருக்குது. மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் இருக்குது. டேட்டா இன்டர்பிரேஷன் ஈஸி தான். பட் அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா மென்சுரேஷன் இங்கேயுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். The more you sweat in training, the less you bleed in the battle. அதாவது இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்களுக்கே தெரியும். எவ்வளவுக்கு நீங்க வந்து ட்ரைனிங்ல ஸ்வெட் வேர்வை சிந்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வார்ல, அந்த பேட்டில் கிரவுண்ட்ல என்ன பண்ணுவோம், ப்ளீடிங் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த கோட் மென்ஷன் பண்ணுது. இதை தாரக மந்திரமா எடுத்துக்கோங்க. எவ்வளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு விகரஸா, ரொம்பவே சின்சியரா, கான்சென்ட்ரேட்டடா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால டைம் இருக்கு. ஏன்னா நமக்கு சாலிடா இன்னும் நமக்கு இந்த 2025க்கான எம்டிஎஸ் எக்ஸாமே நமக்கு வந்து நடக்கல. Feb 18th தான் சொல்லியிருக்காங்க, 16th அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே அது நடக்கல. இதுக்கப்புறம் நமக்கு ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இது ஒரு கரெக்டான டைம் பீரியட். இந்த டைம்ல நீங்க வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 8 to 10 months ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 8 மாசம் உங்களுக்கு கையில இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து 2 பேப்பர் தான் படிக்க போறோம். நம்ம ஃபுல்லா படிக்க போறது இல்ல. வெறுமனே ஜெனரல் ஸ்டடீஸும் இங்கிலீஷும் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். மற்ற 2 பேப்பருமே குவாலிஃபை பண்ற அளவுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த 8 மாசம்ன்றது தாராளம் போதுமானது. உட்கார்ந்து விகரசா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெற்றி நமதே. தேங்க்யூ.